இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயம். ஒண்ணு வந்து மூன்றாம் பிறை வெளியான நாள் பிப்ரவரி 19. அதே மாதிரி இன்னைக்கு வந்து டைரக்டர் கே விஸ்வநாத்துடைய பிறந்த நாள். ஸோ இந்த ரெண்டை பத்தியும் நம்ம அவசியமா டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா இப்ப சலங்கை ஒளி அந்த படம் மாபெரும் படம். அது அந்த படத்தை இயக்குனவர் நம்ம கே விஸ்வநாத். சலங்கை ஒளி மட்டுமல்லாமல் அவர் வந்து சிப்பிக்குள் முத்து, அப்புறம் சங்கராபரணம்ங்கிறதெல்லாம் வந்து மாஸ்டர் கிளாஸ் அவருடைய படம். தெலுங்குலயே தமிழ்நாட்டில் வந்து 500 நாளைக்கு மேல ஓடுச்சு சங்கராபரணம். சலங்கை ஒளி எல்லா மொழிகள்லையுமே ஒரே நேரத்துல பெங்களூர்ல என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, பெங்களூர்ல வந்து 3 லாங்குவேஜ்லயும் 2 லாங்குவேஜ்லயும் ஓடி இருக்கு, தெலுங்குலையும் ஓடி இருக்கு, தமிழ்லையும் ஓடி இருக்கு. ஒரே நேரத்துல பக்கத்து தியேட்டர்ல ரெண்டுமே 100 நாட்களை கடந்து ஓடி இருக்கு. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஓடின படம் சலங்கை ஒளி. அவருடைய எல்லா படங்களுமே சிறப்பா இருக்கும். அவர் எடுத்த நம்ம கே விஸ்வநாத் எடுத்த எல்லா படங்களுமே உலகத்தரத்துல இருக்கும். அப்படிப்பட்ட இயக்குனர். நேற்றுக்கு விக்ரமனுடைய ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது விக்ரமனும் ராஜகுமாரன் கேட்கிறாரு, சார் நீங்க ஒரு படம் சலங்கை ஒளிங்கிற படத்தை திருப்பி எத்தனை தடவை பார்ப்பீங்கன்னு தெரியல, பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, என்ன சார் அப்படி என்ன சார் உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது விக்ரமன் சொல்றாரு, ஒரு சிறந்த நடன கலைஞன், பிரமாதமா திறமை உள்ளவன், ஆனா அவனோட திறமை வெளி உலகத்துக்கே தெரியாம போயிடுது. இப்படி இருக்கும் பொழுது அப்ப அவனுடைய காதலி, பழைய முன்னாள் காதலி ஜெயபிரதா, அந்த காதலியுடைய பொண்ணு எஸ்பி சைலஜா. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து இவன் நடனம் கற்றுக் கொடுக்குறான். நடனம் கற்றுக் கொடுத்துட்டு அவன் சாகிற மாதிரி, அதாவது மழையில வந்து அவன் இறந்துடுறான் வீல் சேர்ல. அந்த வீல் சேரை தள்ளிட்டே போறாங்க, மழை வருது. அப்ப வந்து எண்ட் அப்படின்னு போடுறாங்க, என்ன எண்டுன்னு போடுறாங்க. அப்ப அது பக்கத்துல பார்த்தா நோ எண்ட் ஃபார் எனி ஆர்ட், முன்னாடி நோ போட்டு த எண்ட், நோ எண்ட் ஃபார் எனி ஆர்ட், எந்த கலைக்குமே மரணம் இல்லை, முடிவில்லை அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஒரு கலைஞன் வந்து தன்னுடைய திறமைய தன்னுடைய முன்னாள் காதலியுடைய மகளுக்கு கற்றுக் கொடுத்துறான், அவன் மூலமா அது உலகத்துக்கு அரங்கேறுது. இதுதான் எந்த கலையுமே அதுக்கு முற்று கிடையாது. நம்ம வந்து நம்ம கத்துக்கிட்டதை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க மூலமாக இந்த உலகத்துக்கு அதை நம்ம வந்து அரங்கேற்றலாம் அப்படிங்கறதான் இந்த படத்துடைய அடிநாதம். அது கமல் சார் அவ்வளவு பிரமாதமா நடிச்சிருப்பாரு. அவர் வந்து டான்ஸ் தெரிஞ்சவருங்கிறதுனால அவருக்கு ரொம்ப சுலபமா பண்ணியிருப்பாரு. அவ்வளவு அழகா அவருடைய திறமையை வெளிப்படுத்தியிருப்பாரு கே விஸ்வநாத் டைரக்டர். இளையராஜாவோட மியூசிக்கா இருக்கட்டும், கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமா இருக்கும்னு சொல்லி அவர் அந்த படத்தை பாராட்டியிருந்தாரு. அதாவது நோ என் ஃபார் எனி ஆர்ட். கலைஞன் இறந்தா கூட அவரை நம்ம நினைவு வைக்கிறோம்ல. இப்ப கே விஸ்வநாத்தை வந்து இன்றும் நம்ம கொண்டாடுறோம். அதான் ரிமெம்பரிங் கே விஸ்வநாத்.